அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 54 முதல் வரையிலான வசனங்கள் முதல் கிறிஸ்தவ தியாகியான ஸ்தேவானின் இறுதி தருணங்களை விவரிக்கின்றன. சில நேரங்களில் சவாலான உலகில் நமது சொந்த நம்பிக்கையை வாழ நாம் பாடுபடும்போது ஸ்தேவானின் அசைக்க முடியாத நம்பிக்கையும் சாட்சியமும் நமக்கு மதிப்புமிக்க பாடங்களையும் உத்வேகத்தையும் அளிக்கின்றன. உறுதிமொழியின் தைரியம். கோபமடைந்த சன்ஹெட்ரினுக்கு முன்பாக ஸ்தேவான் தைரியமாக நிற்பதை நாம் காண்கிறோம். அச்சுறுத்தல் இருந்தபோதிலும் ஸ்தேவானின் இதயம் பரிசுத்த ஆவியால் நிரம்பியுள்ளது. மேலும் பரலோகம் திறந்திருப்பதையும் இயேசு கடவுளின் வலது பக்கத்தில் நிற்பதையும் அவர் காண்கிறார். இந்த தரிசனம் ஸ்தேவானின் தைரியத்தை தூண்டுகிறது. மேலும் பூமிக்குரிய நிராகரிப்பை எதிர்கொண்டாலும் கூட அவருக்கு பரலோக அங்கீகாரத்தை பெறுகிறது. ஒரு தொலைதூர கிராமத்தில் சேவை செய்வதற்காக தனது வசதியான வாழ்க்கையை விட்டுவிட்டு ஜான் என்ற இளம் மிஷனரியின் கதையை கவனியுங்கள். எதிர்ப்பு மற்றும் ஊக்கமின்மையை எதிர்கொண்ட ஜான் ஸ்டீபனின் தைரியத்திலிருந்து உத்வேகம் பெற்று தனது அழைப்பில் உறுதியாக இருந்தார். ஒவ்வொரு சவாலையும் ஜெபத்தால் எதிர்கொண்டார். காலப்போக்கில் தடைகள் விழுந்தன, ஏனெனில் கடவுள் மிகவும் எதிர்பாராத வழிகளில் கதவுகளைத் திறந்தார். உங்கள் வாழ்க்கையில் சோதனைகளை எதிர்கொள்ளும்போது பூமிக்குரிய மறுப்பை விட பரலோக அங்கீகாரம் அதிகம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒவ்வொரு போரிலும் உங்களுடன் நிற்கும் இயேசுவை உங்கள் கண்களால் பாருங்கள். மன்னிப்பின் சக்தி. இந்த பகுதி கல்லெறியப்படும்போது ஸ்தேவான் தனது இறுதி மன்னிப்பு வார்த்தைகளை வழங்கும் ஒரு நெகிழ்ச்சியான காட்சியை சித்தரிக்கிறது. ஆண்டவரே, இந்த பாவத்தை அவர்கள் மேல் சுமத்தாதேயும். வன்முறையை எதிர்கொண்டாலும் சிலுவையில் இருந்து இயேசுவின் கிருபை நிறைந்த பதிலை ஸ்தேவான் எதிரொலிக்கிறார். தனது குடும்பத்தை காயப்படுத்திய ஒரு துயர விபத்துக்கு காரணமான ஒரு ஓட்டுநரை மன்னித்த கிரேஸ் என்ற பெண்ணின் கதை உள்ளது. அவர் மன்னிப்பை வெளிப்படுத்தத் தேர்ந்தெடுத்தார். இது அவரது சமூகத்தில் ஒரு சக்தி வாய்ந்த மாற்றத்திற்கு வழிவகுத்தது. கிரேஸின் கதை ஸ்டீபனின் கருணையின் சான்றை பிரதிபலித்தது. மன்னிப்பு குணப்படுத்துதலுக்கும் மாற்றத்திற்கும் ஒரு ஊக்கியாக இருக்கும் என்பதை நிரூபிக்கிறது. காயம் அல்லது துரோகத்தின் தருணங்களில் மன்னிக்க ஸ்டீபனின் வலிமையை நினைவில் கொள்ளுங்கள். மனக்கசப்பை விட்டுவிட்டு கடவுளின் அன்பு உங்கள் வழியாக பாய அனுமதியுங்கள். உங்களைச் சுற்றியுள்ள வாழ்க்கையை கருணையுடனும் நல்லிணக்கத்துடனும் தொடவும். ஒரு உண்மையுள்ள சாட்சியத்தின் தாக்கம். ஸ்தேவானின் சாட்சியமும் இறுதி தியாகமும் ஆரம்பகால திருச்சபையில் ஒரு குறிப்பிடத்தக்க திருப்புமுனையைத் தூண்டியது. அவரது மரணம் விசுவாசிகளைச் சிதறடித்தது. பின்னர் அவர்கள் தைரியமாக நற்செய்தியை பரப்பினர். இது கிறிஸ்துவுக்காக வாழ்ந்த வாழ்க்கையின் வல்லமைக்கு தெளிவான சான்றாகும். அன்னை தெரசா போன்ற வரலாற்று நபர்களின் தாக்கத்தை நினைத்துப் பாருங்கள். அவரது பணிவான சேவை எண்ணற்ற நபர்களை, ஒதுக்கப்பட்டவர்களை நேசிக்கவும் சேவை செய்யவும் தூண்டியது. ஸ்டீபனைப் போலவே அவரது வாழ்க்கையும் உலகில் ஒரு அழியாத அடையாளத்தை விட்டுச் சென்றது. ஒரு உண்மையுள்ள சாட்சியம் காலத்தையும் இடத்தையும் தாண்டிச் செல்லும் என்பதை நிரூபிக்கிறது. ஸ்டீபனின் விசுவாசத்தைப் போலவே உங்கள் விசுவாசமும் ஒரு அலையான விளைவைக் கொண்டுள்ளது. உண்மையாக வாழுங்கள். அப்போது கடவுள் உங்கள் சாட்சியத்தை எதிர்பாராத வழிகளில் பயன்படுத்தி மற்றவர்களைத் தொடுவார், அவருடைய அன்பை பரப்புவார். நடைமுறை பயன்பாடுகள். சவால்களை தைரியமாக எதிர்கொள்ள ஜெபத்திலிருந்தும் வார்த்தையிலிருந்தும் பலத்தை பெறுங்கள். ஸ்டீபனின் முன்மாதிரியை பின்பற்றி உங்களுக்கு தவறு செய்தவர்களை மன்னிக்க வாய்ப்புகளைத் தேடுங்கள். உங்கள் கதையை மற்றவர்களுக்கு ஊக்கமளிக்க கடவுள் பயன்படுத்துவார் என்று நம்பி உங்கள் நம்பிக்கையை வெளிப்படையாக வாழுங்கள். செயலுக்கு அழைப்பு. நாம் ஸ்தேவானைப் போல உறுதியான நம்பிக்கையுடனும் மன்னிப்பிலும் மிகுந்த நம்பிக்கையுடனும் நமது சாட்சியத்தில் அசைக்க முடியாதவர்களாகவும் இருப்போம். கிறிஸ்துவுக்காக உலகை பாதிக்க அவருடைய அன்பு நம் வழியாக பிரகாசிக்க அனுமதிக்கும். புதுப்பிக்கப்பட்ட உறுதியுடன் இந்த இடத்தை விட்டு வெளியேறுவோம்.